தங்கம் யார் விற்கிறா வாங்குதா பாருங்க நீங்க. அத்தனை பேரும் மாண்புமிகு பாரத பிரதமருடைய ஆட்கள். சாமானிய மக்கள்கிட்ட இருக்க பணத்தை புடுங்குறாங்க. நீங்க 1 பவுன் 1/2 பவுன் தங்கம் வச்சு தாலியை கட்டி கொடுக்க முடியுமா நம்ம பிள்ளைகளுக்கு? எங்க வெள்ளியில கொலுசு போடுறது தங்கத்தில் போடாத பிள்ளைகள் பாவங்கள். அது எவ்வளவு நீங்க ஏற்றிருக்கீங்க? நீங்க இன்னைக்கு 2 மடங்கு 3 மடங்கு ஏற்றிட்டீங்கள. 1.25 லட்சம் ரூபா 1 பவுன் தங்கம் எப்படிங்க சாமானிய மக்கள் வாங்குவான்? இந்த அரசு இது சாமானிய மக்கள் பாதிப்பாங்க, அவங்ககிட்ட இருந்தா பணத்தை கொள்ளையடிக்கிறாங்க. அதை தடுத்து நிறுத்தக்கு என்ன செய்யிருக்கீங்க? யார்கிட்டயா போய் கேளுங்க. நீங்க ஒன்றிய அரசுல நிதியமைச்சருங்க இருக்காங்க. இந்த தங்கத்தினுடைய விலை இவ்வளவு வேகமா போகுது, அதை குறைக்க என்ன நடவடிக்கை எடுத்திருக்காங்க சொல்லுங்க. தமிழ்நாட்டில் தக்காளி விலை 100 ரூபான்னா கவர்மெண்டே கொள்முதல் பண்ணி 20 ரூபாய்க்கு தக்காளியை கொடுக்கு. மத்திய அரசு அந்த நடவடிக்கை ஏதாவது எடுத்திருக்கா? ஏன்னா செய்கிறது முழுதும் அவங்களுடைய நம்முடைய மாண்புக்கு பாரத பிரதமருக்கு நெருக்கமானவர்கள் தான் தங்கத்தையும் விற்கிறாங்க, வெள்ளியும் விற்கிறாங்க. வேற யாரும் விற்கலையா? நீங்க பங்கு சந்தைக்கு போங்க. போலி ஆட்டு எவ்வளவு நிறுவனங்களை உள்ள கொடுத்து போலியா தான் அந்த சந்தையை நடந்துட்டு இருக்கு பாருங்க. வெளிநாட்டில இருந்து இன்வெஸ்ட் பண்ண அவ்வளோ எடுத்துட்டு போயிட்டாங்களே. ஏன் எடுத்துட்டு போறான்? இங்க நியாயமா நடக்கலைன்னு தான் எடுத்துட்டு போறான். அப்ப இவ்வளவு தவறுகளும் செய்யறது ஒன்றிய அரசு.